ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் அண்ணன் தமிழா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசுலலாம் என்ன கேள்வி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன் ஒரு மாதமாக வீடியோ போடலை அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் தான் நான் அதோட கண்டென்ட்டை போடலான்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நான் முன்னாடியே இந்த வீடியோவில் முன்னாடி என்னோடய வீடியோவில் சொன்னது போல் என்னோடய ரூம் ரெண்ட் வந்து 650 சொல்லியிருப்பேன். பட் நான் ரூமை காமிச்சதில்லை, ஏன்னா அப்போ கலீஜாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு கண்டென்ட்டையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவோட நான் லிங்க் பண்ணிட்டேன். 2வது விஷயம், நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஏன் ஒரு மாதமாக என்னோடய வீடியோ போடல அப்படின்றது தான் 2வது விஷயமாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ முதல்ல வந்து நான் எங்கே இருக்கேன், என்னோடய ரூம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க ஊருக்கு வாங்க. மக்களே, இதுதான் நான் தங்கியிருக்கிற அரண்மனை. நம்ம தங்கியிருக்கிறதுல அரண்மனை தான் சொல்லிப்போம். ஸோ என்னோடய வீடு நம்பர் வந்து 12. ஸோ இதுதான் 12, இதுதான் என்னோடய வீடு. பட் இது என்னோடய கார் கிடையாது. ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா, இந்த லாக்கோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா, என் ரூம்க்கு இந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகும். அதே போல் இந்த வீட்டில் வந்து 5 ரூம் இருக்குது. 5 ரூமோட கீயுமே இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி மெக்கானிசமில் தான் இந்த லாக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஸ்விட்சு என்ன பிளாக் கலரில் வருது. சரி, இந்த பிளாக் டாட்ஸ் இருக்குது. ஸோ இது மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே நம்ம இப்படி வந்துட்டோம்னாலே இங்கே கீழே 3 ரூம் இருக்குது. அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, அதுக்கப்புறம் இது ஒரு ரூமு. ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை நம்ம திறந்தாலே தெரிஞ்சிடும். இங்கே வாஷிங் மிஷின், இங்கே ட்ரையர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரையர் போட்டு ஃப்ரீன்னு போட்டிருக்கு, அங்கே வாஷிங் போட்டு ஃப்ரீ போட்டிருக்கு. நான் வந்த புதுசில் எப்படின்னா, இங்கே வாஷ் பண்ணணும்னா நான் ட்ரையருக்கு ஒரு 20 பென்ஸ் போட்டேன்னா இது வந்து 1 மணி நேரம் நம்ம துணி போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். வாஷில் வந்து 1 பவுண்டு போட்டோன்னா 1 மணி நேரம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் இங்கே டைமர் வச்சாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சாலும் அந்த 1 மணி நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடும். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அது எனக்கு தெரியாமல் நான் துணியை போட்டேன், 1 பவுண்டு தான் அங்கே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் 3 மணி நேரம் வச்சுட்டேன் வாஷிங்கு. அது 1 மணி நேரத்தில் நின்றுச்சு, உள்ளே தண்ணியெல்லாம் தேங்கி இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து அந்த மாதிரி ஒரு நிலமாயிடுச்சு. பட் இப்போ மே மாதமோ ஏப்ரல் மாதமோ அப்போதுலேருந்து இவங்க ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ரெகுலராக துவைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டாக் மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இது நான் சொன்னது போல் இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு. இந்த படிக்கட்டு வழியாக மேலே போனீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்குது, மேலே 2 ரூம் இருக்குது. இது வந்து கிச்சன். நான் கிச்சனை பண்ணதில் சுற்றி காமிக்கிறேன். ஸோ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ரூம் நம்பர் 3. எப்போவுமே எல்லா ரூம்லேயும் என்ட்ரான ஒரு சுவிட்ச் இருக்கும்ல, ஆனால் இந்த சுவிட்சை போடுறதும் ஒன்று தான், போடுறதும் ஒன்று தான். பாருங்கள் லைட் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் மக்களே என்னோடய ரூமு. என்னடா இது இப்படி இவ்வளோ சின்னதாக காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வீடெல்லாம் காமிப்பாங்க, ரூம் காமிப்பாங்க. பட் நம்மளுக்கு கிடச்சது இது தான். ஸோ வார்ட்ரோப், இதுக்குள்ளே நம்ம துணி வச்சுக்கிட்டு, இது வாஷ்ரூம். ஸோ சப்போஸ் டாய்லெட் வந்து உங்கள் ரூமோட அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சார்ஜு, உங்கள் ரெண்டில் அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பான். சப்போஸ் டாய்லெட் வந்து எல்லாருக்கும் காமனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும். என் ரூமோட இந்த டாய்லெட் அட்டாச்சாக இருக்குது, பட் கிச்சன் வந்து ஷேர்டு. ஸோ அதனால் என்னோடய ரூம் ரெண்ட் வந்து 650. ஸோ நீங்கள் 650யோட ரூமை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சொன்னது போல் டாய்லெட். ஸோ இதெல்லாமே ஓனரே கொடுத்துட்டான். இது வந்து நம்ம தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. ஸோ இது இந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரோட பொருளை வாங்கிட்டு வருவேன். ஸோ நான் ஸ்காட்லாண்ட் போகும்போது இது வாங்கிட்டு வந்தது.
ஸோ ஒரு ஊராக போய் என்னோடய ஆசை. பட் பார்க்கலாம். இது என்னோடய ஃபேமிலி பிக்சர். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணுன்னா பார்த்துருந்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ டேபிள் இது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க லண்டன் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது, பட் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா தான் லேப்டாப். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் முக்கால்வாசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எங்கேருந்துடா இவன் எடுக்கிறான், என்னென்ன பிரசங்கம் பண்ணுற மாதிரி பின்னாடி ரெட் ஸ்க்ரீன் போட்டிருக்கா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னோடய ரூமோட ஸ்க்ரீனே அது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வாங்கினேன். பட் எல்லா வீடியோக்கும் அது போட முடியல. ஸோ இதுவே நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேபிள் சேர். இப்போ யாராவது விருந்தாளிங்க வராங்கன்னா அப்படியே வர வச்சுட்டு இப்படி உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் அவங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த சேர் அப்படி நவுத்தி போட்டு டைனிங் டேபிள் ஆக்கி வைக்கிது. ஆக்சுவலாக இதுதான் 650க்கான ரூமு. இந்த ஊரில் அட்டாச்ட் பாத்ரூமோட ரெண்டு 650, எல்லா பில்ஸுமே இன்க்ளூடட். ஸோ அதில் கிரிக்கெட் கிட்டு, பேட்மிண்டன், லக்கேஜ் எல்லாம் தூக்கி அட்லி வச்சாச்சு. ஊருக்கு போகும்போது மட்டும் அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கிச்சன் போகலாமா? ஸோ கிச்சனுக்கு வந்து இது ஃபயர் டோரு. சப்போஸ் புகை அதிகமாக அடிச்சதுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி அது அப்படியே டோர் க்ளோஸ் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து ரெண்டு, நான் 5 ரூம் சொன்னனால இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரூம் 1, ரூம் 2 அந்த மாதிரி அவங்களே பிரித்து வச்சுருப்பாங்க, லேபிள் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேபிளையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ ஃப்ரிட்ஜு கீழே ஃப்ரீசரு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டுமே ரூம் 1, ரூம் 2, ரூம் 3 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான். ஸோ ரூம் 3 இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது 2 தான் இருந்து. ஸோ அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா. எப்போ அரைச்சி கொடுத்தாங்களான்னு கேட்காதீங்க, அரைச்சி கொடுத்த மசாலா இது. இது எல்லாமே நம்ம ஈஸ்டம் இந்தியன் ஷாப்ஸில் போய் வாங்கிட்டு வந்தது. நான் ஏன் இது வெளியே வைக்கலன்னா, ஒரேடியாக காலி ஆகிடுங்க, ஒரு வாரத்துலேயே காலி ஆகிடும். சப்போஸ் வெளியே வச்சோம் அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி செஞ்ச குழம்பு, இது என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்பை நான் அனுப்பி வைக்கிறேன். ரைஸ் குழம்பு அப்பா சுடுது. இப்போ தான் செஞ்சேன், இனிமேல் தான் சாப்பிட்ணும். மணி 4 ஆயிடுச்சு, இனிமேல் தான் சாப்பிட்ணும். இது எல்லாமே இந்த வீட்டில் உள்ளது, இதுவுமே இந்த வீட்டில் உள்ளது, டிவி இந்த வீட்டில் உள்ளது. அது எதுக்கு இருக்குன்னு தெரில. இது பேக்யார்ட். வெயில் நல்லா அடிச்சதாக தான் துணி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். மாமரம், தென்னை மரம். நம்ம ஊர்லலாம் மாமரம், தென்னை மரம் அப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும், பறித்து தின்னலாம். ஆனால் எங்கள் அப்படிலாம் இல்லை. இது எந்த மரமே தெரியல, ஆனால் கொஞ்சம் நிழல் தருதுங்க. ஸோ இதுதான் என் ரூமு. வெயில் காலத்துலலாம் ஜன்னலை திறந்து விட்டோம், இல்லாட்டி உள்ளே இருக்க முடியாது. குளிர் காலத்தில் ஜன்னலை பூட்டிட வேண்டியது. இதுதான் மக்களே 650 ரெண்ட்டு. 650 ரெண்ட்டுக்குள்ள ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். இதுவே காஸ்ட்லி, ஏன்னா இதோட கம்மியாலாம் ரூம் இருக்குது. பட் அதோட ஃபெசிலிட்டிஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னோடய ரூமை நான் சுற்றி காமிச்சிட்டேன். 650 பவுண்ட்ஸுக்கு நான் எந்த இடத்துல தங்கிட்டுருக்கேன்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன். 2வது விஷயம் என்னென்னு வாங்க என் ரூம் போய்ட்டு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ஏன் கிட்டத்தட்ட 1 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னு உங்களோட கேள்வி வந்து எனக்கு புரியுது. நான் வீடியோ எல்லாம் எடுக்கிறேன், பட் வீடியோ என்ன தான் எடுத்தாலும் சரி, அது கரெக்டாக எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த எடிட் பண்ணுறக்கூடிய திங்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிராஷ் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ நாளாக என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் மேக் புக் ப்ரோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2021 மாடல் இது. 8 GB ரேம் தான்.
இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக நான் எடிட் பண்ண போகும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லேக் ஆகும். ஏன்னா நான் எடுக்கிறது எல்லாமே 4K வீடியோனால ரொம்ப லேக் ஆகுது. என்னால் சரியாக எடிட் பண்ண முடியல. ஆடியோ எங்கே இருக்குது, வீடியோ எங்கே இருக்குது அப்படின்றது வந்து என்னால் எடிட் பண்ண கரெக்டாக பண்ண முடியல. அதுவே எனக்கு ஒரு மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவும் முடியல யூடியூப்பில். பட் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ ரெடியாக இருக்குது. பட் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 1 மாதம் என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. புது பிசி செட்டப் வாங்கலாம். பட் அது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னால் அது பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா அது என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்க்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போ அந்த செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் செட்டப் ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வர ஆரம்பிச்சிடும். நானும் இந்தியாவில் வந்து எடிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி யாராவது வந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி vlogக்கு எடிட் பண்ணுற ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய சேனலை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்க பார்க்கட்டும். சப்போஸ் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணட்டும். இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க மெசேஜ் பண்ணட்டும். நான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். ஸோ நான் இது வந்து நான் பொய் சொல்கிறேன்னு வந்து நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு லைவாக என் மேக் புக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் லண்டன் தமிழர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசுலலாம் என்ன கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் 1 மாதமாக வீடியோ போடலை அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஆடியோ வருது. பட் வீடியோ வந்து ரொம்ப லேகாக வருது. ஸோ அது என்னால் கரெக்டாக எடிட் பண்ண முடியல. ஸோ இதுதான் மக்களே ப்ராப்ளம். இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்களே இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. 2 விஷயம். என் ரூமை சுற்றி காமிச்சிட்டேன். அதே போல் நான் ஏன் ரெகுலராக வீடியோ போட முடியல அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்னை மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே இந்த ஜூன் மாதம் எண்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்க போகுது. அது வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். வீடியோ ரெக்கார்ட்லாம் எடுத்துருவேன். பட் என்னால் எடிட்டிங் இப்போ என்ன பண்ணுறது நான் முழிச்சிட்ருக்கேன். பட் அதை கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி போடணும். ஸோ இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு முக்கியமான வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். தயவு செஞ்சு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழா. வணக்கம்.